ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஸ்மார்ட் டிஎன்பிஎஸ் அகாடமி. நம்ம டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டிசம்பர் 18 மற்றும் 19ஆம் நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு நிகழ்வுகளுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் அறிக்கை 2025. இந்த தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் 2010 தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இது சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆணையத்தோட நோக்கம் சிறுபான்மை சமூகங்களின் குறைகளை சேகரித்தல், அவங்களுடைய கோரிக்கைகளை அரசிடம் பரிந்துரைத்தல். அந்த வகையில் இவங்க கலெக்ட் பண்ண அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா ஜோ அருண் அப்படிங்கிறவர் இருக்கார். மொத்தம் 38 மாவட்டத்தில் இந்த கள அறிக்கையை ரெடி பண்ணி முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்காங்க. முக்கியமான பரிந்துரைகள் ஒன்று பார்த்தலாம். கல்லறை தோட்டத்திற்கு நில ஒதுக்கீடு. இந்த சிறுபான்மையினர் சமூகத்திற்கு கல்லறை தோட்டத்திற்கு இடம் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுடைய கல்விக்கான சலுகைகள் மற்றும் சமூக நல சங்கங்கள் உருவாக்கம், அவங்களுடைய நலத்திட்டங்களை அரசிடமிருந்து பெற்றுத்தருவதற்கு சமூக நல சங்கங்கள் உருவாக்கப்படுறது. இந்த மாதிரியான முக்கியமான பரிந்துரைகளை தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் அறிக்கையாக முதலமைச்சரிடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து குளிர்கூரை முன்முயற்சி. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பசுமை பள்ளிக்கூடங்களில் வெப்பத்தை குறைக்கணுங்கிற முக்கியமான நோக்கத்தில் செயல்படுத்துகிறாங்க. அப்படி என்னென்னா, பள்ளிகளின் மேற்கூரையில் வெள்ளை வண்ணப்பூச்சி பூசுறது மூலமாக வெப்ப பிரதிபலிப்பு அப்படிங்கிற அறிவியல் தத்துவத்தின் மூலமாக வெப்பம் உட்க வராமல் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். மொத்தம் மாநிலம் முழுவதும் 297 பசுமை பள்ளிகளுக்கு செயல்படுத்த திட்டம். மொத்தமாக 297 பசுமை பள்ளிகளை செயல்படுத்த திட்டம் தீட்டியிருக்காங்க. அடுத்து நெதர்லாந்தில் ராஜேந்திர சோழனின் செப்புத்தகடுகள். இது முக்கியமான நியூஸு. இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள ராஜராஜ சோழனின் செப்புத்தகடுகள் பார்த்தோம்னா நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இது எப்படி அங்கே போணுச்சுன்னா, அந்த காலத்திலேயே இங்கே இருந்த நம்மளுடைய ராஜராஜ சோழ வம்சத்தில் உள்ள அரசர்களுக்கும் நெதர்லாந்தில் உள்ள மன்னர்களுக்கிடையே வணிக தொடர்பு நடந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக இது அமைஞ்சிருக்கு. அந்த டைமில் இங்கேருந்து அங்கே பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த செப்புத்தகடுக்கு பேரே பார்த்தோம்னா ஆனைமங்கலம் செப்புத்தகடுகள்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜராஜ சோழன் ஆனைமங்கலம்ங்கிற கிராமத்தை ஸ்ரீ மார விஜயதுங்கவர்மனிடம் நன்கொடையாக கொடுத்தது அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 21 செப்பேடுகள் அதில் இருக்குது. இதை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்ப செய்யணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. யுனெஸ்கோ மூலமாக இந்த முயற்சியை எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து கார்பன் உமிழ்வு. கார்பன் உமிழ்வு தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு 2070க்குள் முன் நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைதல், அதாவது பூஜ்ஜிய அளவு உமிழ்தல் அடைதல் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்து முயற்சிகளையும் திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராங்க. அதில் முக்கியமான முன்னெடுப்பாக பார்த்தோம்னா கிள்ளை கிராமம், பிச்சாவரத்துக்கு அருகில் உள்ள இந்த கிள்ளை கிராமம் காலநிலை எதிர்ப்பு கிராமமாக உருவாக்க திட்டம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 120 மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் 600 பேருந்துகள் கொண்டு வரத்துக்கும் திட்டம் தீட்டியிருக்காங்க. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலமாகவும் நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. நமக்கு முக்கியமான கொஸ்டின் பார்ட் அப்படிங்கிறது கார்பன் உமிழ்வுக்கு தமிழ்நாடு இலக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2070க்குள் பூஜ்ஜிய உமிழ்வை அடைதல் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்தியா நிகழ்வுகள். முதல்ல வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம். மத்திய பிரதேசத்தில் உள்ள சாகர் மாவட்டம் நவரதேகி அப்படிங்கிற இடத்துல இந்த வீராங்கனை துர்காதேவி புலிகள் காப்பகம் இருக்குது. இந்த காப்பகத்தை சிவிங்கி புலி வாழ்விடமாக மாற்ற அந்த மாநிலத்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதன்படி மத்திய பிரதேசத்தின் 3வது சிவிங்கி புலி வாழ்விடமாக இதை மாறப்போகுது. அப்போது முதல்ல 2 என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிறது குனோ தேசிய பூங்கா, 2வது காந்தி சாகர் சரணாலயம். இது பார்த்தோம்னா புலிகள் காப்பீடு திட்டம், அப்புறம் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், அதற்கு கீழே இந்த முன்னெடுப்பை நடத்தியிருக்காங்க. அடுத்து ரத்து செய்தல் மற்றும் திருத்த மசோதா 2025 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, காலாவதியான சட்டங்களை ரத்து செய்கிறது, அப்படி இல்லைன்னா அதில் என்ன பிழைகள் இருக்கோ அதை திருத்தி நடைமுறைக்கு கொண்டு வருதல் முக்கியமான நோக்கம். இந்த மசோதா பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 71 காலாவதியான சட்டங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமானவை பார்த்தோம்னா
65 திருத்தச் சட்டங்களும் 6 முதன்மை சட்டங்களும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருத்தப்பட உள்ளவை பார்த்தோம்னா சிவில் நடைமுறை சட்டம் 1908, இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005. இதெல்லாம் தான் திருத்தப்பட வேண்டியவை அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து HA-64E அப்பாச் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள். இந்த ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா இந்திய இராணுவம் வந்து 3 ஹெலிகாப்டர் இப்போ சமீபத்தில் வாங்கியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டருக்கான வந்து ஒப்பந்தம் வந்து பார்த்தோன்னா 2020 அமெரிக்காவோட கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் இருக்குது. $600 மில்லியன் ஒப்பந்தத்தில் இது வாங்கப்பட்டிருக்காங்க. இது உலகின் மிகவும் மேம்பட்ட பல்நோக்கு போர் தாக்குதல் ஹெலிகாப்டராக இருக்குது. அதனால் இந்தியா இப்போ வந்து 3 ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் இந்தியா வந்து எந்த நாட்டிடமிருந்து AH-64E அப்பாச் பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது HA-64E அப்பாச்சு. அதனுடைய சிறப்பம்சம் பற்றி எதாவது கேட்டாங்கன்னா இது உலகின் மிகவும் மேம்பட்ட பல்நோக்கு போர் தாக்குதல் ஹெலிகாப்டர். அடுத்து பாலைவன சூறாவளி. இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் ஐக்கிய அமீரக கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அபுதாபியில் நடக்க இருக்குது. டிசம்பர் 18லேருந்து 30 வரைக்கும். இதோட முக்கியமான நோக்கம் பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவு வலுப்படுத்துதல் மற்றும் இணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான். நமக்கு கொஸ்டின் வந்து ஒன்று இராணுவ பயிற்சி நேம் கொடுத்துருவாங்க. பாலைவன சூறாவளி 2 எந்த 2 நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய இராணுவ பயிற்சின்னு கேட்பாங்க. இந்தியா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அபுதாபி. அடுத்து சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் டிசம்பர் 18. இந்த தினம் பார்த்தோம்னா 2000 ஆண்டு முதல் வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. 2021 முடிவில் பார்த்தோம்னா 51 மில்லியன் மக்கள் வந்து உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளனர். இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா புலம்பெயர்ந்தவர்களுக்கான அவங்களுடைய குடும்பம் மற்றும் உரிமைகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். இந்த தினம் வந்து டிசம்பர் 18. நம்ம கொஸ்டின் வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்ன அப்படின்னு. டிசம்பர் 18 அப்படிலாம் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 2000 ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18. இந்த தினம் பார்த்தோம்னா 1992 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நம்மளுடைய தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் பார்த்தோம்னா 1992 அமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான நோக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மையினர் உரிமைகள் மற்றும் சுதந்திரம், அவங்களுக்கு வந்து சம வாய்ப்புகளை கொடுக்குறது, அது அவர்களுக்கான பாதுகாப்பு அளித்தல், இந்த மாதிரியான முக்கியமான நோக்கங்களை கொண்டு இருக்குது. இதுவுமே டைரக்ட் கொஸ்டினாக நமக்கு வரும். தேசிய சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்பொழுது அப்படின்னு டிசம்பர் 18. இன்றைக்கி டிசம்பர் 18 மற்றும் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம தொடர்ந்து டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வரோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமும் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணோம். கொஞ்சம் டிலே ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிடுறோம். கொஞ்சம் ஒர்க் லோட் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால தான் 2 நாளாக 3 நாளாக சேர்த்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த நடப்பு நிகழ்வுடன் சந்திக்கும் வரை நன்றி.